ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே +2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜ் யாருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது, பேரண்ட்ஸ்க்கு. நிறைய பேரண்ட்ஸ் +2 முடித்த கையோட நிறைய பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி யாருன்னா பேரண்ட்ஸ் யோசித்து வச்சுருந்தீங்கன்னா வேண்டாம். பசங்க உங்களால் படிக்க வைக்க முடியலனா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டும். அப்படியும் இல்லைன்னா ஒரு 18+ ஆகிடுச்சுன்னா ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புங்க. ஒரு கம்ப்யூட்டர் கடையிலையோ ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புங்க. அவங்கள பார்த்துக்க முடியும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணி வைங்க. முட்டாள்தனமாக எந்த பேரண்ட்ஸுமே +2 முடித்த உடனேயும் கல்யாணம் பண்ணணும், போதும் என்னால் இனிமேல் பார்த்துக்க முடியாது அப்படின்ற யோசனையில் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. அவங்க ஃபெயில் ஆகட்டும், பாஸ் ஆகட்டும், எப்படின்னா நம்ம பசங்களுக்கு தன்னம்பிக்கை நம்ம மட்டும்தான் தர முடியும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன். நம்ம படிக்க வைக்கலாம், செலவு பண்ணலாம். நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற காசுக்கு குழந்தைங்கள படிக்க வைங்க. முக்கியமாக பொம்பளை பசங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட் தான் இது. எதுக்கான வீடியோ அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா +2 முடித்த கையோடவே கல்யாணம் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க படாத கஷ்டமே கிடையாது வாழ்க்கையில். ஒரு டைலர் வேலை கூட அவங்களுக்கு தெரியாது, ஒரு தையல் மிஷின் மிதிக்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ தான் நல்லா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தது, தப்பாக நினச்சிக்காதீங்க, தினக்கூலிக்காக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் நல்ல தண்ணி சாப்பிட்ற ஆள். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நான் தண்ணி சாப்பிட்றாங்க, தினக்கூலி வேலைக்கு போகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காருமே தினக்கூலி வேலைக்கு போகிறவர் தான். அதனால் நான் அப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு வேலை அப்படி இல்லையா, எந்த வேலைக்கு போனாலும் நம்ம செஞ்சுப்போம், நம்ம சம்பாரிச்சிடலாம், நம்ம தைரியமாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுங்க. படிக்க வைக்க முடியலனா கூட பரவாயில்ல, படிக்க வைக்காத குடும்பத்துக்காகவும் தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து யாருமே பசங்களுக்கு +2 முடித்தவொடனே கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் போயிட்டு கல்யாணத்துக்காக கேட்குற காசு என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு யார்கிட்டனா கேளுங்க. அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 5 வருஷம் வாழ்க்கை நரகமாக தான் இருந்தது அந்த அக்காவுக்கு. இந்த மாதிரி நிறைய எங்கள் ஃபேமிலியில் கூட பண்ணியிருக்காங்க. இன்னுமே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்க. வேண்டாம், பிள்ளைங்களை படிக்க வைங்க. இல்லைன்னா நம்ம கூட வச்சுக்கோங்க. நம்ம பசங்க 2 வருஷம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கூட வச்சு பார்க்கறதுல என்ன ஆகிடப்போகுது சொல்லுங்கள்? இவ்வளோ வருஷம் பார்த்துட்டோம். 18 வருஷம், இப்போ 18 வயசு ஒரு வயசா? அதுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாத வயசில் இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு இது பண்ணால் தப்பாக இருக்குமா, அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இதெல்லாம் யோசித்து பசங்க ரொம்ப நாள்லேயே மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. இதனாலேயே நிறைய பிரச்சனைலாம் நிறைய வருது. அதனால் ப்ளீஸ் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன், கல்யாணம் முடிக்கணும், +2 முடித்தவொடனே கல்யாணம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. டிகிரி படிக்க வைக்க முடியலனா கூட ஒரு டிப்ளமோனா படிக்க வைங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே நான் சொல்கிற ஒரு தாழ்வான வேண்டுகோள் கூட வச்சுக்கலாம். ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, இவ்வளோ மார்க் எடுக்கணும் அவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம பசங்களை நம்ம பார்த்துட்டு ஒரு 20, 22, 21 வயசு வரைக்கும் வச்சுருந்து கூட நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் நான் சொல்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எல்லா பேரண்ட்ஸுமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. தேங்க்யூ.